ஆதி, உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை காப்பாத்தணும்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க ஆதி. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வாசுவோட இதயம் மட்டும்தான். அவங்க ஃபேமிலி கிட்ட கேட்டப்போ அவங்க யாரும் இதுக்கு ஒத்துக்கல. அதனால அவங்க பர்மிஷன் இல்லாமலே அவரோட இதயத்தை எடுத்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டோம். இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். இந்த இதயம் தான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சதுன்னு சொல்லுவீங்களா? அதுதான் நானும் நம்பினேன். அதனால்தான் நீங்க இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிச்சு உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. அப்புறம் ஆதி, இன்னும் இந்த விஷயம் உங்க வைஃப் பாரதிக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிட்டு இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. எல்லாரையும் தூக்கி ஜெயில போட போறேன். ஆதி, தாராளமா பண்ணுங்க ஆதி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஆதி. அப்படி நீங்க போலீஸ் கிட்ட எங்க எல்லாரையும் புடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மானு ஒருத்தங்க இருக்கவே மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா ஆதி, அவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? அம்மாவுக்கு தெரியுமா? ஆமா ஆதி, அவங்க அப்படி கெஞ்சி கேட்டதுனாலதான் இந்த விஷயத்தையே நாங்க பண்ணோம். ஆதி, நீங்க வேணா உங்க அம்மா கிட்டே இப்ப கேட்டு பாருங்க. உங்க அம்மாவுக்காக தான் உங்க மாமாவும் இந்த விஷயத்தை பண்ணாரு. இதான் நடந்த உண்மை ஆதி. ஆதி, ஆதி, என்ன இங்கே நின்னுட்டீங்க? வாங்க. ஆதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரி, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாரதி, இப்போதானே வந்தேன். ஏதோ ஒரு திங்கிங், அதான் அப்படியே. சரி, வாங்க சாப்பிடலாம். இல்லை பாரதி, நான் சாப்பிட்டேன். இல்லை, எனக்கு பசிக்கல. ஆதி, சாப்பிட்டீங்களா பசிக்கலையா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் மதியமே வெயிட் பண்ணேன். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா நீங்க வரலன்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க எங்க போனீங்க? சீக்கிரமா வேற கிளம்பி போயிட்டீங்க. நானும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ண, நீங்க எடுக்கவே இல்லை. பார்த்தா இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க. நீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா? பாரதி, அது வந்து நான் ஒரு மீட்டிங் இருந்துச்சு இல்லையா,
அங்கே போயிருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நான் மதியம் சாப்பிட்டேன். என்ன பாரதி அப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஃப்ரெண்டோட சைட் விசிட்டுக்கு போனேன். அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு சைட்டுக்கு போனேன். அதான் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ஆதி, ஏதாவது பிரச்சனையா? எதனாலும் என்கிட்ட சொல்லுங்க. சச்சே, என்ன என்ன பிரச்சனை இருக்க போகுது இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆதி, என்கிட்ட எதையும் உங்களால மறைக்க முடியாது. உங்க முகத்தை பார்த்தாலே உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னவோ இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. ஆதி, அடிபட்டது ஏதாவது வலி இருக்கா? உடம்புக்கு முடியலன்னா நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கவா? இல்லை, அதெல்லாம் வேண்டாம். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கொஞ்சம் டயர்டாக இருக்கு. தூங்கி எந்திரிச்சா ஓகே ஆகிடும். சரி, தாராளமா போய் தூங்குங்க. ஆனா சாப்பிட்டு போங்க. நான் உங்களை சாப்பிட வைக்காம விட மாட்டேன். உங்களை பார்த்தா நீங்க மதியம் சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. நீங்க வாங்க சாப்பிடலாம். ஆதி, என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. என்ன பண்றீங்க? வாங்க சாப்பிடலாம். வாங்க ஆதி. உட்காருங்க. இன்னைக்கு மதியம் நீங்க சாப்பிட வருவீங்கன்னு நான் என்னெல்லாம் சமைச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா கடைசி வரைக்கும் நீங்க வரவே இல்லை. அதனால இப்ப சாப்பிடுங்க. இல்லை, போதும். சாப்பிடுங்க ஆதி. ஆதி, சாப்பிடுங்க ஆதி. அவங்க பர்மிஷன் இல்லாமலே அவரோட இதயத்தை எடுத்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டோம். அப்புறம் ஆதி, இன்னும் இந்த விஷயம் உங்க வைஃப் பாரதிக்கு தெரியாது. ஆதி, உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நல்லா இருக்குங்க. பா, இந்த வார்த்தையை உங்க வாயிலிருந்து வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நானா கேட்டதா சொல்லுவீங்களா? மோர் குழம்பு நல்லா இருக்கும் பாரதி. மோர் குழம்பா? ஆதி, அது அவியல். சாரி. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா எங்க இருக்காங்க? அம்மா ஏற்கனவே சாப்பிட்டு போயிட்டாங்க. ரூம்ல தான் இருக்காங்க. ஆமா, ஏன் அம்மாவை கேக்குறீங்க? நான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஆதி? நான் வேணா அம்மாவை கூப்பிடவா? இல்லை, நான் அம்மாவை அப்புறமா பார்த்து பேசிக்கிறேன். சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன். ஆதி, ஆர் யூ ஆல் ரைட்? நான் நல்லா இருக்கேன் பாரதி. இதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்கேன் பாரதி. ஆதி, ஏன்பா அங்கேயே நிக்கிற? வா, உள்ள வா. வாப்பா.
ஆதி, என்னாச்சுப்பா? மா, நீங்க எனக்கு புதுசா தெரியுறீங்க. ஆதி, என்ன சொல்ற? எனக்கு புரியலையே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆமாம்மா, நீங்க என்கிட்ட உண்மையா இருப்பீங்க, எதையும் மறைக்க மாட்டீங்க. எனக்கு தெரியாம கண்டிப்பா எதையுமே பண்ண மாட்டீங்க. அதுவும் என் அம்மா எப்பவுமே எனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. என் அம்மா பட்ட வலியும் கஷ்டமும் எனக்கு நல்லா தெரியும். அவங்கள நான் உள்ள கையில வச்சு தாங்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப மொத்தமா ஏமாந்து போய் நிக்கிறேன். ஆதி, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? என்ன நடந்துச்சு? ஏமா மறைச்சிங்க? ஆதி, நான் எதையும் மறைக்கலையேப்பா. நீ எதை பத்தி பேசுற? அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு திரும்பவும் மறைக்காதீங்க. இவ்வளவு நாள் உங்களால எப்படிமா என்கிட்ட போய் சொல்ல முடிச்சது? ஏம்மா இப்படி பண்ணீங்க? ஆதி, நீ எதை பத்திப்பா இப்படி பேசுற? என் இதயத்தை பத்தி தான்மா பேசுறேன். என் இதயம் யார்கிட்ட வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பாரதி என்னம்மா பாவம் பண்ணாங்க? இப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு எப்படிமா மறைக்கணும் தோணுச்சு? பாரதிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை உங்களால எப்படிமா பண்ண முடிஞ்சது? ஆதி, இல்லப்பா. போதுமா, போதும் போதும், உண்மையா சொல்லுங்கம்மா. ஆதி, என்ன மன்னிச்சிரு ஆதி. பிளீஸ்மா, மன்னிப்புன்ற ஒரே வார்த்தையால இந்த தப்பை சரி பண்ண முடியாதுமா. ஆதி, நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். எதுமா எனக்காக பண்ணீங்க? இப்படி டெய்லியும் பாரதிக்கு உண்மை தெரியாம செத்து பொழைச்சு வாழறத நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேம்மா. ஆதி, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என்ன நீங்க எதுக்குமா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து தண்ணீங்க? ஆதி, நான் வேணும்னே எதுவுமே பண்ணலப்பா. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. உன்னோட உயிரை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு வேற வழி தெரியல ஆதி. நீங்க நினைச்சிருந்த அந்த விஷயத்தை எப்பவோ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். உண்மைதான் ஆதி. ஆனா ஏதோ ஒரு பயத்துல தான் நான் அப்படி பண்ணல. என்ன மன்னிச்சிரு ஆதி. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணு தெரியல. இது சாதாரண விஷயமே கிடையாதுமா. ஒரு மன்னிப்பால நீங்க செஞ்ச தப்பு மாத்த முடியாது. நான் உங்களை மன்னிச்சாலும் பாரதி எப்படிமா மன்னிப்பாங்க? உங்களை மட்டும் இல்ல, இந்த விஷயம் தெரிஞ்சா பாரதி என்னையும் மன்னிக்க மாட்டாங்க. இப்ப நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. ஆதி, நீ பாரதி கிட்ட சொல்லிட்டியா? பாரதியை நிமிர்ந்து பார்க்கிற தைரியம் கூட எனக்கு இல்லை. ஐயோ, குற்ற உணர்ச்சியில் கோணி குறுகி போய் நிக்கிறேன். அவங்களுக்கு நீ பண்ணது பெரிய துரோகம்மா. பாரதியை நான் எப்படிமா ஃபேஸ் பண்ணுவேன்? ஆதி, ப்ளீஸ், பாரதிக்கு இது தெரிய வேண்டாப்பா. இதை பெருசு பண்ண வேண்டாம். இதை இதோட விட்டுடு. அம்மா,
சரி, இதில் யாரெல்லாம் கூட்டு? நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் சேர்த்து தான் இதை பண்ணீங்களா? அதனால தான் நீங்க அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கீங்களா? சரி, நான் எல்லாருக்கிட்டையும் போய் பேசுறேன். ஐயோ ஆதி, வேண்டாப்பா, ப்ளீஸ் வேண்டாம். இதை இப்படி விட்டுடலாம் ஆதி. போலீஸ்க்கெல்லாம் எதுவும் போக வேண்டாம், ப்ளீஸ் சொன்ன கேளு. எதுக்குமா போலீஸ்? பாரதி இந்த வீட்டை விட்டு போகாம இருந்தாலே போதும். ஆதி, நீ உயிருக்கு போராடிட்டு இருந்த அதே டைம்ல தான் ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போற நிலைமையில அந்த தம்பியை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்ப நீ உயிர் பொழைச்சா மட்டும் போதும்னு நாங்க எல்லாரும் யோசிச்சோம். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. பாரதி உனக்கு மனைவியா வருவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? சூப்பர்மா. அப்போ கூட உங்களுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும் தோணல. கல்யாணத்தை நிறுத்தினா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும்னு யோசிச்சிங்க. அதனாலதான் குடும்பமா சேர்ந்து பாரதி இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க. எப்படிமா உங்களால இதெல்லாம் முடிஞ்சது? நீங்க பண்ண காரியத்துக்கு பாரதி முகத்துல கூட என்னால முடிக்க முடியாது. இன்னும் பாரதி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் பேசல. என்னன்னு போய் நான் அவங்க கிட்ட பேச முடியும்? பாரதி எப்படிமா தாங்கிக்குவாங்க? இப்பதான் அவங்க பழைய வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க. மறுபடியும் முடிவே இல்லாத பிரச்சனைக்கு போய் அவங்களை நிறுத்துறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. ஆதி, போகணுமா? ஆதி. ஆதி, எங்க போயிருந்தீங்க? அம்மாவை பார்த்துட்டு வரீங்களா? ஆமா, அம்மா தூங்கிட்டாங்க. சரி, நீங்க உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி பேச போறேன். தமிழங்க? அவ ரூம்ல இருக்கா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, தமிழை இங்க தூங்க வைக்கலாமான்னு கேட்டேன். என்ன சார், கெஞ்சுனா மிஞ்சுறீங்க, மிஞ்சுனா கெஞ்சுறீங்க. இதெல்லாம் வேணும் தானே பண்றீங்க. நானே நீங்க எப்ப வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போங்க ஆதி. தமிழ் சாப்பிட்டாங்களா? ஓ, சாப்பிட்டாளே. நீங்க வாங்க, முதல்ல உட்காருங்க. நீங்க ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசா தலைவலி. தலைவலிக்குதான்? என்னாச்சு? நான் வேணா டேப்லெட் எடுத்து தரவா? அதெல்லாம் வேண்டாம், நான் தூங்கினா சரியாயிடும். ஆதி, என்ன பண்றீங்க? இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தமிழ் ரூமில் தூங்கவா? உங்களுக்கு என்ன ஆச்சு? நானும் நீங்க வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. சுத்தமா உங்க முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லலாம்ல. நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்நியமா போயிட்டேனா? என்ன பேசுறீங்க? நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பாரதி. நான் தமிழை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படின்னா நீங்க தமிழுக்கு தனியா ரூம் கொடுத்துருக்கவே கூடாது. அவளை நம்ம கூடவே தூங்க வச்சு பழகிருக்கலாம்ல. சாரி, இன்னைக்கு ஒரு நாள் தாங்க, ப்ளீஸ். நில்லுங்க. உங்களுக்கு ஹார்ட் கொடுத்த அந்த குடும்ப சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சுதா? அதனால்தான் இப்படி இருக்கீங்க. இல்லை பாரதி, நான் காலையில் பேசுகிறேன். ஆதியே இப்படி இருக்காரு. ஒருவேளை ஆதிக்கு அந்த குடும்ப சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சு அதனால இப்படி அப்செட்டா இருக்காரா? ஆனா ஆதி நிச்சயமா என்கிட்ட எதையோ மறைக்கிறாரு. கண்டிப்பா அவர் அந்த குடும்பத்தை பார்த்திருக்கணும். இல்லைன்னா அவங்கள பத்தி தகவல் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்.